ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு நான்வெஜ்ஜு மதியான சாப்பாடு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோன்னா தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காயும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயில் வதக்கிடுறேன். மிளகாய் தூள் கருகிடக்கூடாது. இப்போ எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு. மீன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். மசாலாவுடைய எல்லா பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் இதை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருந்தா தண்ணியும் சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு மீன் மசாலா புரட்டி வச்சிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கழுவி வச்சுருந்தேன் மீன் எல்லாத்தையும் அதில் போட்டேன். மீன் கொதித்ததுக்கப்புறமா நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிறேன். தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு நமக்கு ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீக்கங்காய் கூட்டு செய்யணும். நெக்ஸ்ட்டு பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறேன். அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காவை சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த காய்க்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம், இதுலேயே நல்லா தண்ணி வரும். பாருங்கள் எம்பிட்டு தண்ணி வந்திருக்குங்க. இப்போ இது தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டை உடச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணிலாம் கொஞ்சம் வற்றிடுச்சு. இப்போ இதில் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டையை கிண்டிட்டு அதுக்கப்புறம் காய்கறியோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயோடு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சதன்னு ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு முட்டையை கிண்டிட்டு அதுக்கப்புறம் காயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை எல்லாத்தையும் நம்ம இது பண்ணியாச்சு. முட்டை எல்லாத்தையும் இப்போ கிண்டியாச்சு. பீக்கங்காய் கூட முட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகமும் மிளகும் வறுத்து வச்சுருந்தா பொடியை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீனை பொரிச்சிடலாம். அதுக்கு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீனை வறுத்தெடுத்துடலாம். வறுத்தெடுத்தால் நம்மளுடைய நான்வெஜ் சாப்பாடு ரெடி ஆயிடும். இப்போ மீனும் ஃப்ரை ஆயிடுச்சு, அதை எடுத்துட்டேன். நம்மளுடைய மதிய சாப்பாடு தயாராகிடுச்சு.